பிள்ளைங்களுக்கும் ஒரு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க? கை தூக்கி காட்டுங்க. அப்படியே ஜோரா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? போன வாரம் யூத் ரெட்ரீட் வச்சிருந்தோம். உங்க பிள்ளைகளை நீங்க அனுப்பி வச்சீங்க. ஏறக்குறைய 270 பேருக்கு மேல. எத்தனை பேர்? 270 பேருக்கு மேல. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு தியானம் தொடங்கும் பொழுது முதல்ல வந்தது அந்த யூத் பிள்ளைங்க தான். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Praise the Lord. நீங்களாம் வழக்கமா வர டிக்கெட்டு 10 மணிக்கு தான் மெல்ல மெல்ல வந்தீங்க. யூத்து பிள்ளைங்க காலையிலேயே பைய தூக்கின்னு பைபிளை தூக்கி நீங்க வந்து சேர்ந்துட்டாங்க. எத்தனை இங்க யூத்து பிள்ளைங்க இருக்கீங்க? ரெட்ரீட்டுக்கு தியானம் யூத் ரெட்ரீட் வந்த பிள்ளைங்க கை தூக்குங்க. அவ்வளோ நல்லா ஜோரா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தலைமுறை ஆண்டவரை தேடி வந்துட்டா மும்பையே ஆண்டவருக்கு சொந்தமாயிடுச்சு. ஹalleluya 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 ஹalleluya. வந்த பேர்ல 80 பேருக்கு மேல நான் வந்து இங்க தியானத்துல ஹெல்ப் பண்றேன் ஃபாதர், வாலண்டியரா வந்து சேர்றேன் ஃபாதர்னு சொல்லிட்டு 80 பேர் மேல பேர் கொடுத்தாங்க. ஏறக்குறைய ஒரு 30 பேர் இன்னைக்கு தியானத்துக்கு வந்திருக்காங்க. கையை தட்டி அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. இன்று வாலிப பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஆண்டவரும் மகிழ்ச்சி அடைகிறார், நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் இயேசு நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகள் வழியாக விசேஷ விதத்துல ஆசீர்வதிப்பார். ஹalleluya 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 ஹalleluya. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 1 தேதி. இன்று அனைத்து புனிதர்களுடைய நினைவு நாள். நாளையத்துக்கு என்ன? நாளை நாள்ல என்ன திருவிழா? இறந்தோருடைய நினைவு, கல்லறை திருவிழான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் நாளைக்கு கல்லறைக்கு போய் கல்லறையை சுத்தம் பண்ணி, ஒரு சிலர் அழுவாங்க, ஒரு சிலர் துக்கத்தோட இருப்பாங்க, ஒரு சிலர் சரி போனது போனதும் இருக்கிறத பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு திடத்தோட இருப்பாங்க. நீங்க எந்த விதத்துல இருந்தாலும் சரி, இந்த நாள்ல நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்று கொடுக்கிற இறை செய்தி எப்படி நாம் நமது ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்வது. ஹalleluya 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 ஹalleluya. வாசியுங்கள் லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் தன் வாழ்வை இழப்பார் என்றால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? பிரைஸ் தி லார்ட். கையை தூக்கி ஹalleluya. வர வர சத்தம் கம்மியாயினே போயின்னு இருக்கு. ஆண்டவருக்குள்ள எனர்ஜி அதிகமாகணுமா கம்மியாகணுமா? சொல்ல மாட்டீங்களா? அதிகமாகணுமா கம்மியாகணுமா? நீ 11 மணிக்கு லேசா ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்தா அப்படிதான் எனர்ஜி கம்மியாகணும். 9 மணி தியானத்துக்கு எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? இன்னைக்கு யாரும் வருவாங்களான்னு தெரியாம பஸ் கூட ஏற்பாடு பண்ணல. இருந்தாலும் அத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டீங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஒருவன் உலகம் முழுசையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால என்ன பயன்? அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, நம்ம சாதாரண மனிதர்கள் கிடையாது. நமக்கு ஒரு உடல் இருக்குதுன்னா அந்த உடலுக்கு உள்ளார ஒரு ஆன்மா இருக்கின்றது. என்ன இருக்குது? உடலை நல்லா கவனிச்சுக்கிறோம். 3 வேளை சாப்பாடு, நல்ல முழுன்னு பவுடர் போட்டு அப்பப்ப தலை சீவி குளிப்பாட்டி இந்த உடலை நல்லா பார்த்துக்கிறோம். இந்த உடலுக்கு உள்ளார என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன இருக்குது? இருக்குதா இல்ல என்னைக்கோ போய் சேர்ந்துடுச்சா? அருமையான கிறிஸ்தவர்களே, வைக்கிற தியானம் எல்லாம் உன் உடம்ப கவனிக்கிறதுக்கு இல்ல. எதுக்காக வைக்கிறோம்? அந்த ஆத்துமாவை கவனிப்பதற்கு. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு முறையும் நம்ம இங்க இருக்கிற இடங்கள்ல ஒரு மனிதர் இறந்து போயிட்டாருன்னா அவர் அடக்கம் செய்ய கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? நல்ல திருப்பலி வச்சு அவரை அடக்கம் பண்றீங்க. அன்னைக்காவது உங்க ஞாபகத்துக்கு வர்றதில்ல, நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் முடிய போகுது. மனுஷனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்பு என்று ஒன்று உண்டு என்றால் இறப்பு என்று நிச்சயமாக உண்டு. யாராவது அப்படியே இருந்துடலான்னு பாக்குறீங்களா? 100 வயசு வரை இருப்பீங்களாமா? 120 வயசு, 150 வயசு, அதுக்கு மேல நீ உயிரா இருந்தாலும் சொந்தக்காரெல்லாம் போட்டு புதைச்சிருவாங்க. இனிமேல் இந்த அக்கா வேணாம் போய் சேருன்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் இந்த பூமியில சொல்லுங்க பாக்கும். எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய்
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். இந்த இயேசுவுக்காக வாழாத ஆளெல்லாம் பாடவே மாட்டீங்க. ஐயா நீ நினைச்சுன்னு இருக்கலாம், நல்ல ஹெல்த்தியா வசதியோட இருக்கிறேன் சாமி, 120 வயசும் நல்லா இருப்பேன், புதுசா வீடு காரு பங்களா எல்லாம் இருக்குது. ஐயா என்னைக்கு சாவு நம்ம வீட்டு கதவை தட்டுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா தானான தனனா தானானா போடு தானான தனனா தானானா தானான தனனா தானானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். உன்னை கூடவே வைத்து கொள்வார், உன்னை கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. Praise the Lord. Praise the Lord. இப்ப போடுறதுனா போட்டுனே போலாம், நமக்கு நிறைய வேலை இருக்குது. அப்ப இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு? அப்ப நம்ம பாடையில போகும் பொழுதுதான் நமக்கு அறிவு வரும். ஐயோ இன்னொரு தடவை இந்த உலக வாழ்க்கை வந்திருந்தா நான் நல்லா வாழ்ந்திருப்பேனே, குடிச்சிருக்க மாட்டேனே, என் மனைவியை அடிச்சிருக்க மாட்டேனே, குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு செத்ததுக்கு அப்புறம் யோசித்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதாமா? இருக்குதா? 10 பேரு தான் பதில் சொல்றாங்க. அதுக்கு என்ன டைம் இருக்குது ஃபாதர்? ஐயா ஒன் டைம் உனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் உலகம் முழுசையும் தனதாக்கி கொண்டாலும் ஆத்துமாவை இழந்து விட்டால் என்ன பயன் ஐயா? இந்த உலக வாழ்க்கை தாங்க 100 வருஷம் 120 வருஷம், அதுக்கு மேல இந்த உடல் எங்க போயிடுமா? மண்ணுக்கு போயிடும், உயிர் கடவுள்கிட்ட போயிடும், ஆத்துமா தீர்ப்புக்காக ஆண்டவருக்கு முன்பாக போய் சேரும். வாசியங்கள் பார்க்கலாம். ஒரு மனுஷன் என்பவன் உடல் உயிர் ஆத்துமா, உடல் உயிர் ஆத்மா இது மூன்றை கொண்டவன். சபையுரையாளர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். சபையுரையாளர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும். மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே செல்லும் முன்னும், கடவுளிடமிருந்து வந்த உயிர் அவரிடமே செல்லும் முன்னும். அப்புறம் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை, உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. நல்லா கவனிங்கம்மா, மண்ணிலிருந்து வந்த உடல் எங்க போகுமா? இறந்ததுக்கு அப்புறம் யாராவது ஐயோ என் உயிர் அம்மா என் உயிர் அப்பா அப்படியே பொக்கிஷமா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு வைப்பாங்களோ? ஒரு நாள் ஆயிட்டா போதும், 2வது நாள் வந்துட்டா போதும். எப்ப எடுக்கிறாங்க ஜெபத்தை, பாடியை எப்ப எடுக்கிறாங்க, நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்ப இந்த உடல் எங்க போகும்? உடல் மண்ணுக்கு போகுமா? வசனம் சொல்லுகின்றது உயிர் கடவுளிடம் போகுமா. நல்லா கவனிங்க, உடல் மண்ணுக்கு, உயிர் கடவுளுக்கு. ஆதியில கடவுள் ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் ஆசையில உயிர் மூச்சை ஊதும் போது அவன் உயிர் உள்ளவன் ஆனான். அப்ப அந்த உயிர் யார்கிட்ட வந்து சொல்லுங்க பாக்கும்? உயிர் யார்கிட்ட வந்துச்சு? கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சு. உடல் எங்க இருந்து வந்துச்சு? மண்ணிலிருந்து வந்தது. ஞாபகம் இருக்குதா? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்றோம். தினைக்கும் சோப்பு போட்டு கிழிச்சு தேயின்னு தேய்ச்சி கொஞ்சம் செகப்பா தகன்னு தக்காளி பழம் மாட்டம் முகத்தை வச்சுன்னு இருக்கிறியே. மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றோம், மறவாதே மறவாதே மனிதனே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப இந்த உடல் நம்ம எவ்வளவு பாதுகாத்துக்கிறோம், எவ்வளவுலாம் அலங்கழிக்கிறோம், எவ்வளவோ கவனிக்கிற அந்த உடம்ப, கடைசியில் அந்த உடம்பு போய் சேர்ற இடம் எது?
மண்ணு. ஏன்னா மண்ணிலிருந்து உடம்பு வந்துச்சு, உயிர் கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சு, ஆத்துமாவையும் அவர் தான் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. Hallelujah. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். Book of James chapter 4 verse 5 and 6. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது. மனிதனிடத்தில் இருக்கிற அந்த உள்ளத்துக்காக, ஆத்துமாவுக்காக கடவுள் ஏங்குறாராம். நல்ல கவனிங்கம்மா. உலகம் முழுசும் ஒருத்தன் தனதாக்கி கொண்டாலும் ஆத்துமாவை இழந்து விட்டால் என்ன பயன் ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா? ஆத்துமான்னு ஒண்ணு உடல் இருக்குதா இல்லையா? இப்ப யாக்கோபு 4:5-6 வசனம் சொல்லுகிறது, இந்த உடலுக்குள்ள வச்ச ஆத்துமாவுக்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறாராம். ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் கைய மேல உயர்த்தி ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அம்மா அந்தோணி அம்மாள் நீ பேர் வச்சிருப்ப, பேரு வச்சதுவும் ஆத்துமாவுக்கு. அந்த ஆத்துமாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏங்குறாரு. ஐயா ஐயா கிறிஸ்டோபரு ஐயா, நீங்க என்னென்ன பேர் வச்சு ஒன்னா பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாரு. உன்னுடைய ஆத்துமாவுக்காக ஆண்டவர் பேராவலோடு ஏங்க. இந்த வருஷமாவது பையன் மணந்துட மாட்டானா? ஒரு சிலர் தியானத்துக்கு வராங்க, ஆனா பாவ வாழ்க்கையை விட்டது கிடையாது, குடும்பத்துல சண்டையை விட்டது கிடையாது, குடி பழக்கத்தை விட்டது கிடையாது, பாவ நாட்டங்களை விட்டது கிடையாது, விபச்சார வேசித்தனங்களை விட்டது கிடையாது, அசுத்த பேச்சை விட்டது கிடையாது. நீ பாவத்தை ஒரு கையால புடிச்சுக்கிட்டு இயேசுவை இன்னொரு கையால புடிச்சுக்கலான்னு பார்த்தாக்க அது நடக்காத ஐயா. ஒன்ன சாத்தான் தரன்னு இழுத்துன்னு போய் உன் ஆத்துமாவை நரகத்துல தள்ளாம அவன் உட்கார மாட்டான். அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே, இந்த நாள் இந்த தியானத்துக்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் உன் ஆத்துமாவை என் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த நாள்ல ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. Hallelujah. ஒவ்வொரு வருஷமும் தேடி வராரு ஐயா, ஒவ்வொரு வருஷமும் உன்னை தேடி வராரு. இந்த நாள்ல உன்னை தேடி வராரு. இந்த நாள்லயாவது அப்பா என் ஆத்துமாவை இந்த நாள்ல கரைபடாம பாதத்துல ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லிட்டு ஆத்துமாவை ஒப்பு கொடுங்க ஐயா. ஒரு மனுஷன் மரிக்கிறப்ப இந்த உடல், உள்ளம், ஆத்துமா என்ன ஆகுது என்பதை குறித்து நான் உங்களோடு இந்த வேளையில சொல்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப உடல் மரித்த பிற்பாடு மண்ணுக்கு போயிடும். இந்த உயிரும் ஆத்துமாவும் உடலை விட்டு பிரிஞ்சு உயிர் ஆண்டவர்கிட்ட போயிடும். ஏன்னா அவர் தான் கொடுத்தாரு. இந்த ஆத்துமா ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும். அந்த ஆத்துமா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா ஆண்டவர் அந்த ஆத்துமாவை ஆசீர்வதிச்சு பரலோகத்துக்கு அனுப்புவார். ஒருவேளை அந்த ஆத்துமா பாவத்துல வாழ்ந்திருந்தா எங்க அனுப்புவாரு? நரக நெருப்புக்கு அனுப்புவாரு. இதுதான் ஐயா நடக்கும். ஆத்துமா அழியாதது. ஆத்துமா ஒரு நாளும் அழியாது. உடல் அழியுமா அழியாதா? உடல் அழியுமா அழியாதா? ஆத்துமா அழியாது ஐயா. நம்ம மரித்த பிற்பாடு ஆத்துமா ஆவிக்குரிய உடல்ல ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும். அந்த ஆத்மாவுக்கு ஆண்டாண்டு காலமா, நெடுங்காலமா அழிவே இல்லை. ஆண்டாண்டு காலமா நீ பரிசுத்தமா பூலோகத்துல வாழ்ந்தா பரலோகம் ஐயா. பாவத்துல வாழ்ந்தினா ஆண்டாண்டு காலமா நரக நெருப்பு. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கங்க. இன்னைக்கு நிறைய பேரு இங்கேயே செட்டில் ஆயிடலாம் ஃபாதர். மும்பை நல்லா இருக்கு, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, கை நிறைய காசு, வயிறு நிறைய தினைக்கும் சோறு, இது கிடைச்சா போதும், வேற என்ன எனக்கு வேணும்னு வாழுற மக்களே, இந்த உடல் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு போயிடும் ஐயா. உன் ஆத்துமா எங்கே இருக்கின்றது? உலகத்தை தேடி ஓடுறையா? சொத்து சொகத்தை தேடி ஓடுறையா? உலக இன்பங்களை தேடி ஓடுறையா? எத்தனை நாளைக்கு உன்னால இப்படி ஓட முடியும்? ஒரு நாள் வரும், உன்னுடைய ஆத்துமா என் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும். அந்த நாள் ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு நீ அழுது புரண்டா ஆண்டவர் உன்னை மன்னிப்பாரா? அன்னைக்கு மன்னிக்க மாட்டாரு, இன்னைக்கு மன்னிப்பாரு. மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? இன்னைக்கு மன்னிப்பார். உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள்ல ஏசப்பா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஆத்துமாவை இன்னைக்கு குளிப்பாட்டு. ஹல்லேலூயா. Hallelujah. 2 நாள் நீ குளிக்கலனா உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ? சொல்லுங்கம்மா, ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ? 3 நாள் குளிக்கலனா, 1 வாரம் குளிக்கலனா நீ இருப்ப, பக்கத்துல யாரா இருப்பாங்களா? ஐயோ நாத்தான் தாங்க முடியல ஓடிடுவாங்க. இந்த உடலை நம்ம காப்பாத்துறதுக்கு தினைக்கு இப்படி குளிப்பாட்டி சோப்பு போட்டு மேக்கப் போட்டு இவ்வளவு பண்றியே, ஆத்துமாவை நீ குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆகுது? என்னையா குளிப்பாட்டி இருக்கிறியா? உன் ஆத்மாவை எப்படி குளிப்பாட்டுறது தெரியலையே சாமி, எந்த சோப்பு போடணும் வாங்கி கொடுங்கன்ற போல இருக்குது. உன் ஆத்மாவுக்கு சாப்பாடு இந்த பைபிள் தான். இந்த பைபிள் வசனத்தை படிச்சு நீ ஆண்டவரை துதிச்சு பாவத்தை விரட்டும் பொழுது ஆத்துமா சுத்தமாகும். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு மனுஷன் ஒரு சாதாரண குடும்பம்னா, ஒருத்தர் நேத்து சொன்னாரு,
என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறிக்கோள்னா, 2 பிள்ளைங்களை பெத்து எடுத்தோம், அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு எப்படியாவது ஒரு கல்யாணம் கட்டி முடிச்சுட்டா அப்பா என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையிலேயே சொல்லுங்க, உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளா? மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன சொல்லுங்க பாக்க. இன்னைக்கு நிறைய பேரு 2 பொண்ணு சாமி, இந்த 2 பொண்ணுக்கும் ஐயோ கிலோ கணக்குல பவுனு போடணுமே, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணுமே, எப்படியாவது கரை சேர்த்தணுமேன்னு சொல்லிட்டு சாகர வரைக்கும் உன் பொண்ணுக்கு பவுனு சேர்த்து வச்சிருந்தா பிள்ளைக்கு பவுனு சேர்ந்துரும். உன் ஆத்மா எங்க போய் சேரும்? எங்க போய் சேரும்? அருமையான கிறிஸ்தவரே, இன்னைக்கு தியானத்துக்கு போறதுக்கு டைம் கிடையாது. டைம் இல்ல ஃபாதர், ரொம்ப பிஸியா இருக்கிறேன். ஐயா எதுல பிஸி? அந்த பவுனு சேர்க்கறதுல. ஐயா எதுல பிஸி? அங்க வாஷிங் மிஷின் துணியை துவைக்கிறதுல. இதுலயே நீ பிஸியா இருந்தா என்னைக்கு தான் உன் ஆத்துமாவை நீ துவைச்சு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போற? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தை நம்பி மனுஷன் ஓடுறாங்க ஐயா. உலகத்தை நம்பி நீ ஓடாத, என் ஆண்டவரை நம்பி நீ ஓடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலக நம்பாத மனமே உலக நம்பாத. இந்த பாட்டு தெரியுமா எல்லாருக்கும்? இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது, யாரை நம்ப கூடாதா? உலகத்தை நம்பாத. உலகத்துல எல்லாம் ஓடி இருக்கு. எங்க ஓடி இருக்காங்க? வேலை 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 வேலை, சம்பாதி சம்பாதி. 1 லட்சம் 10ல, 2 லட்சம் 10ல, 10 லட்சம் கொடுப்பான், போ அங்க ஓடு இங்க ஓடு. உலக நம்பாத மனமே உலக நம்பாத, உலக நம்பாத மனமே உலக நம்பாத, இந்த உலக நம்பாத மனமே உலக நம்பாத. பாடுவோமா? உலக நம்பாத மனமே உலக நம்பாத. எல்லாம் பாடுங்க. உலக நம்பாத மனமே உலக நம்பாத. என்ன வரும் முறையா? உலக நம்பாத மனமே உலக நம்பாத. உன் உறவ நம்பாத, உன்னுடைய உறவ நம்பாத, உறவ நம்பாத, உன்னுடைய உறவ நம்பாத. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இன்னைக்கு உன் பக்கத்து வீட்டு அக்கா உன்னிட்ட வந்து, அக்கா ஒரு 1000 ரூபாய் கடன் கொடு. எவ்வளோ? நீ இல்லைன்னு சொல்லிட்ட. அந்த அக்கா உன் கூட பேசும், முகத்தை அந்த பக்கமா திருப்பிட்டு உன்னை பார்க்காம அந்த வழியா போயிடும். போமா போவாதா? 1000 ரூபாயை நம்பினுச்சு அந்த அக்கா. உன்னை நம்பினுச்சா பணத்தை நம்பினுச்சா? உன்னை நம்பிச்சா பணத்தை நம்பினுச்சா? உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, வடை பாயாசத்தோட கோழிக்கறி ஆக்கி வச்சு சாப்பாடை தட்டில் போட்டாக்க சிரிச்சுக்கிட்டே அடுத்த நாள் வருவாங்க. வெறும் கஞ்சை ஊத்தி அனுப்பு, அடுத்த நாள் வீட்டுக்கு வருவாங்க? வருவாங்க? நானே போக மாட்டேன் பாதன்ற போல நிறைய பேர் சொல்றீங்க. உலக நம்பாத மனமே உலக நம்பாத, இந்த உலக நம்பாத மனமே உலக நம்பாத. உறவ நம்பாத மனமே உறவ நம்பாத, உறவ நம்பாத மனமே உறவ நம்பாத. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். உலக நம்பாத மனமே உலக நம்பாத, உலக நம்பாதே மனமே உலக நம்பாத. ஒரு சிலரு உலகத்தை நம்பி வாழ்வாங்க, இன்னும் ஒரு சிலரு பணத்தை நம்புவாங்க. வச்சிட்டோம் ஃபாதர் டெபாசிட் 50 லட்சம் போட்டேன்ல எப்படி? ஆமா, வருஷம் நமக்கு இன்ட்ரெஸ்ட், அதை வச்சே வாழ்ந்து நானு முடிச்சிருவேன். எது முடிப்ப? உன் பணத்தை நம்பாத மனமே பணத்தை நம்பாத, உன் பணத்தை நம்பாத மனமே பணத்தை நம்பாத. உன் பணத்தை நம்பாத மனமே பணத்தை நம்பாத, உன் பணத்தை நம்பாத மனமே பணத்தை நம்பாத. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும்
என் இயேசு கூட வருவார். பவுன நம்பாத மகளே நகைய நம்பாத, ஓ பவுன நம்பாத மகளே நகைய நம்பாத, உன் செயின நம்பாத மகளே தோட நம்பாத, ஓ செயின நம்பாதே மகளே தோட நம்பாத. பொம்பளைங்களாம் சரியா பாட மாட்டேன், நிறுத்து. பொம்பளைங்களாம் சரியா பாட மாட்டேன், அதை நம்பிதானே சாமி வாழ்க்கையே ஓடுது. 5 பவுனு தாலி உருட்டு செயினை கழுத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் நிமிந்தே நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, பவுனை நம்பாத ஐயா, ஒரு நாள் எவனை அடுத்துன்னு போனாலும் போயிடுவான். ஆண்டவரை நம்பு. யார நம்பு? ஆண்டவரை. உன் நகைய நம்பாத மகளே நகைய நம்பாத, நகைய நம்பாத மகளே நகைய நம்பாத, உன் பவுன நம்பாத மகளே செயின நம்பாத, பவுன நம்பாத மகளே வீட நம்பாத, உன் வண்டிய நம்பாத மகனே, அப்புறம் இது வீட்டை நம்பாத. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. இந்த சொத்து சொகலாம் நம்ம மரிச்சு பரலோகம் போறப்ப 1 பவுன் எடுத்துன்னு போக முடியுமா ஐயா? ஒரு மூக்குத்தி குண்டுமணிய கூட எடுத்துன்னு போக முடியுமா? புதைக்கிறப்ப சொல்லுவாங்க, ஐயா அதையும் கழட்டு, அதையும் கழட்டு, எல்லாத்தையும் கழட்டிட்டு தனியாத ஐயா புதைப்பாங்க. நம்ம ஆத்துமா வெறும் கையோட தான் பரலோகம் போகும். இந்த பூலோகத்துல இருக்கும் பொழுது, ஏசப்பா நான் உங்களை நம்புறேன்பான்னு சொல்லிட்டு நீ தினைக்கும் பாட்டு பாடி கையை தட்டி ஆண்டவரை துதிக்கிறனா, ஆத்துமா பரிசுத்தத்தோட பரலோகத்துக்கு முன்பாக போய் நிற்கும். ஹalleluya, 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 ஹalleluya. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரு உங்களை எதற்காக படைச்சிருக்கிறாரு? வீடு கட்டணும்னு சொல்லிட்டா, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டா, நகை சேர்க்கணும்னு சொல்லிட்டா, சொத்து சேர்க்கணும்னு சொல்லிட்டா? யாரும் தலையாட மாட்டீங்களே. அதுக்கு ஆசீர்வாதம் வேணும் தானே சாமி ரெட்டிட்டுக்கே வந்தேன். எப்படியாவது நல்ல வேலை, நல்ல ஜம்பளம், அடுத்த மாதம் சாட்சி சொல்லணும். என்ன 1 லட்சம் ரூபாய் கையில வந்துச்சுன்னு, நீ 1 லட்சம் ரூபாய் கையில வரும்னு சொல்லிட்டு நாங்க உருண்டு பிறண்டு ஜெபிக்கணுமா? ஐயா அம்மா, நாங்க உருண்டு பிறண்டு ஜெபிக்கிறதெல்லாம் உன் கழுத்துல செயின் தொங்கணும் இல்ல. எதுக்காக? உன் ஆத்துமா பரலோகம் போய் சேரணுன்றதுக்காக. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. என் ஆண்டவர் உன்னை படைச்சது இந்த உடல் உள்ள ஆத்மா வச்சாரு இல்ல, இந்த உடலுக்குள்ள என்னத்தை வச்சாரு? ஆத்மா. அந்த ஆத்மா பரிசுத்தமா பாதுகாக்கிறது தாங்க மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள். ஹalleluya, 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 Hallelujah. அப்படியா? ஆத்மாவை எப்படி பரிசுத்தமா வச்சிருக்கிறது? எப்படி ஐயா வச்சிருக்கிறது? தினைக்கு இதே போல பாட்டை பாடி கையை தட்டி ஆண்டவரை துதிச்சா ஆத்மா சந்தோஷப்படுமா துக்கப்படுமா? அதான் ஆத்மாவை கவனிக்கிறது. இதான் ஒவ்வொரு நாளும் பைபிளை படிச்சு படிச்சு படிச்சா ஆத்மா சந்தோஷப்படுமா சந்தோஷப்படாதா? சந்தோஷப்படும். அதுதான் ஆத்மாவை கவனிக்கிறது. ஒரு ஆத்மாவை எதுக்கு ஒப்பிடுவாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு சமமா. ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாக்க அந்த குழந்தைய விட்டுருவாங்களோ? அந்த குழந்தை மேலே கண்ணு இருக்கும். சமைச்சுன்னு இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த குழந்தை மேலே கண்ணு. ராத்திரி அம்மா தாய் தூங்கின்னு தான் இருப்பாங்க. அந்த குழந்தை ஒரு சின்ன சத்தம் போட்டா என்ன பண்ணுவாங்க? உடனே ஏஞ்சுக்குவாங்க. அந்த குழந்தைக்கு என்ன அப்ப ஒரு ஆத்துமா ஒரு குழந்தையை போல. அருமையான கிறிஸ்தவர்களே, உன் ஆத்துமாவை ஒரு குழந்தையை போல நீ பாதுகாத்து கொள்ள வேண்டாம். பாதுகாத்து கொண்டாய் என்றால் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து ஜெகஜோதியன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக சென்று நிற்கும். பிரியமானவர்களே, ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அப்ப ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவரை தேடுகின்ற பொழுது உன் ஆத்துமா நல்ல ஆத்தும சுகத்தோட இருக்கும். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya. கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறியா? அப்படி என்று கொஞ்ச நாள் அலசி பார்க்கணும். பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழறேனா? ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது நான் துதிக்கின்றேனா? வேதம் வாசிக்கின்றேனா? தான தர்மங்கள் செய்கின்றேனா? நீ தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது உன் ஆத்துமா சந்தோஷப்படுமா துக்கப்படுமா? சந்தோஷப்படும். இன்னைக்கு உலகத்துல சொத்து சேர்த்து வச்சு என்னத்த பண்ண போறீங்க ஐயா? ஒரு குண்டு மணியை கூட கையில புடிச்சுன்னு போக முடியலனா நீ அவ்வளவு சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவருக்கு என்று, ஏழைகளுக்கு என்று, அனாதைகளுக்கு என்று நீ கொடுக்க 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 பரலோகத்துல நீ செல்வந்தராக இருப்பாய் என்று விவிலியம் சொல்லுகின்றது. ஹalleluya, Hallelujah. மாசத்துக்கு ஒரு முறையாவது, எப்படி மாசத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆத்மா சுகத்தோட இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு டாக்டரே சொல்றாங்க அது ஆத்மாவுக்கு சுகமோ இல்லமோ, உடம்புக்கு நல்லதான்.
எல்லா வேலையும் சாப்பிட்டு அதை ஜீரணிக்க முடியாம உடம்பு கெட்டு போகுது இல்லையா? மாசத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றப்ப ஆத்துமாவும் பலப்படும், உடலும் பலப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்காக போனாங்க. இந்த எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். ஆண்டவருடைய வாழ்த்தை கேட்ட உடனே எலிசபெத்தை என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களித்து துள்ளியது. அப்போ மரியாள் ஒரு பாடல் பாடினாங்க. என்ன பாடல் பாடினாங்க? என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள்னு பின்னாடியே ஓடுறீங்களே, அந்த அன்னை மரியாளுடைய ஆத்மா எப்படி இருந்துச்சு? பரிசுத்தமா இருந்துச்சா இல்லையா? ஆண்டவரை ஏற்று போற்றியதா இல்லையா? ஆண்டவர் கூட இருந்ததா இல்லையா? இதுதாங்க மனித வாழ்வு. அன்னை மரியாள் ஒரு பரிசுத்தவதியாக வாழ்ந்தாள் என்றால் அவளுடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளே என்ன என்றால், அருமையான பிள்ளைகளே, உடல், உள்ளம், உடல், உயிர், ஆத்துமா. அந்த உடல் மனித வாழ்க்கையோடு முடிவடைகின்றது, உயிர் ஆண்டவரிடம் போகின்றது. ஆனால் இந்த ஆத்துமா ஆண்டவருக்கு முன்பாக தனி தீர்ப்புக்காக காத்திருக்கின்றது. வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44வது வசனம். வாசியுங்கள் 1 கொரிந்தியன் சாப்டர் 15 verse 44. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனிங்க. நம்ம மனுஷனா இருக்கிறோம், நமக்கு ஒரு உடல் இருக்குதா? உடல் இருக்கா இல்லையா? இந்த உடல் மரிக்கும் பொழுது நம்ம மண்ணுல போட்டு புதைச்சிடுறாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. அதன் பிற்பாடு நம்முடைய ஆவிக்குரிய உடல்ல போய் சேரும். நல்லா கவனிங்கம்மா. ஆத்துமா உடலை விட்டு பிரியுது இல்ல, உடலை விட்டு பிரிஞ்ச ஆத்துமா ஆவிக்குரிய உடல்ல குடியேறுமா. பவுல் சொல்றாரு, மனித இயல்பு கொண்ட உடல் ஒன்று என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. இந்த ஆவிக்குரிய உடல் நம்முடைய ஆத்துமா போய் தனி தீர்ப்புக்காக நிற்கும். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு இதான் நடக்கும். உடல் மண்ணுக்கு போயிடும், ஆத்துமா ஆவிக்குரிய உடல்ல ஆண்டவருக்கு முன்பாக போகும். அங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருந்தா பரலோக இன்பத்துல இந்த ஆத்துமா ஆவிக்குரிய உடல்ல போய் இருக்கும். அதனாலதான் பரலோகத்துல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நரகத்திலையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் தனித்தனியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது ஆவிக்குரிய உடல்ல இருக்கு, அந்த ஆத்மா போய் சேர்றதால. அதனாலதான் நரக வேதனைய அந்த ஆத்மா அனுபவிக்கின்றது. ஏனென்றால் ஆவிக்குரிய உடல் நரக நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கின்றது. ஆவிக்குரிய உடல் பரலோக இன்பத்தை, அந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த நாள்ல நல்லா கவனிச்சுங்க. மனித உடல் இந்த மண்ணுக்கு தான் சொந்தம். அந்த நேரத்தை நம்முடைய ஆவி பிரிந்து ஆவிக்குரிய உடல்ல போய் பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ செல்லும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, நம்ம யாராவது ஒருத்தராவது இப்படி ஆவிக்குரிய உடல்ல போய் சேர்ந்து நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புவாரா? முதல்ல நீங்க விரும்புவீங்களா? நீங்க எங்கேயாவது எத்தனை பேர் நரகத்துக்கு போக ஆசையா இருக்கு? கை தூக்க பார்க்கணும்னா ஒருத்தரும் கை தூக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும். அப்படிதானே, யாருமே விரும்ப மாட்டோம் நரக நெருப்புக்கு போகணும்னு சொல்லி. ஆனா பாவத்தை விடுவதற்கு இஷ்டம் இல்லை, ஆண்டவரை நேசிப்பதற்கு இஷ்டம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, தனி ஜெபத்துக்கு நேரம் இல்லைன்னு வாழ்கின்ற பொழுது நீ நரகத்தை நோக்கி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறன்றத தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நரகம் போகக்கூடாது, அந்த தண்டனை தீர்ப்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களை விலை கொடுத்து மீட்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தீரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தீரு, நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே, நான் நம்புவது கர்த்தராலே வருமே வந்திடுமே, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திடு. பாடுவோமா? ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு, விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான், விட்டு விடாதே நம்பிக்கையை
வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. எல்லாரும் நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஓ ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. பாடுவோமா? ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. நமது தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் இறுதி வரை வழி நடத்தும் தந்தை அல்லவா. இரக்கம் உள்ளவர் நம் இதயம் ஆள்பவர். இரக்கம் உள்ளவர் நம் இதயம் ஆள்பவர். நான் நம்புவது அவராலே வறுமை வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தராலே வறுமை வந்திடுமே. ஓ ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் யாரையே பார்த்துன்னு இருக்கணும். யாரை பார்த்துன்னு இருக்கணும்? உனக்காக ரத்தம் சிந்தி மரித்த இயேசுவையே நீ பார்த்துன்னு இருந்தீனாக்க, நீ மரிக்கின்ற பொழுது வானதூதர்கள் உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பரலோக இன்பத்துல வைப்பார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹalleluya நல்ல சத்தமா ஹல்லேலூயா ஹalleluya. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 31 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வன் அங்கு இருந்தான். நல்லா குடிச்சு வச்சு நீங்க பாத்துங்க. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம், லுக் சாப்டர் 16. செல்வன் ஒருவன் இருந்தானா. 19வது வசனத்தை வாசிங்க. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். நல்லா கேட்டீங்களா? ஒரு செல்வன் இருந்தானா. அந்த செல்வன் எவ்வளவு பணம் வச்சிருந்தானாக்க, விலை உயர்ந்த ஆடையாம், மெல்லிய ஆடையாம், செந்நிற ஆடையாம். பாத்தீங்களா? பார்த்து பார்த்து துணி எடுத்து நல்லா ஜக 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 ஜகன்னு உடுத்தின்னு இருந்தான் அந்த செல்வந்தன். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, நாள்தோறும் விருந்துண்டு. விருந்து எப்பம்மா நம்ம சாப்பிடுவோம்? ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா சாப்பிடுவோம், அப்படிதானே? உண்டா இல்லையா? இல்ல தினைக்கு சாப்பிடுவீங்களா? அப்ப நீங்களும் செல்வந்தர் போலதான் நினைக்கிறேன். தினைக்கும் விருந்து சாப்பிட்டானா யாரு? தினைக்கும் விருந்துண்டு இன்புற்று இருந்தான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்ன ஒரு லைஃப்! இது போல லைஃப் எனக்கு வேணும்ன்றோம் கை தூக்குங்க பாக்கும். அப்படின்னா நிறைய பேர் கை தூக்கன்னு தெரியும். ஆமா சாமி, நல்ல ஒரு ட்ரெஸ், தினைக்கும் விருந்து, நல்ல தூக்கம், ஏசி ரூம், குளு குளுன்னு பெட்டு, நல்லா படுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஊருண்டு பெரண்டு, என்ன ஒரு வாழ்க்கை! நல்ல வாழ்க்கை தானே? நல்லா கவனிங்க. நல்ல வாழ்க்கை எதுக்கு? உடம்புக்கு. அந்த செல்வந்தனுடைய உடம்பு குழு 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 குழுன்னு ஏசி ரூம்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களா. ஆத்மா எப்படி இருந்துச்சு? ஆத்மா எப்படி இருந்துச்சு? செல்வந்தனுடைய ஆத்மா எங்க இருந்துச்சு? குழுக்குள்ள இருந்துச்சா? ஆத்மா நாத்தம் எடுத்து கடந்துச்சு. ஏன் தெரியுமா? இறக்க குணம் அவனுக்கு இல்லையா. அவன் மனசுல ஈரம் இல்லாதவன், தான் மட்டும் தின்னு வயிறு தொப்ப பெருசானா போதும்னு சொல்லி நினைச்சான். அடுத்தவனை பத்தி நினைக்கவே நேரம் இல்லாதவன். அவனுடைய ஆத்மா எப்படி உயிரா இருந்திருக்குமா, செத்து போயிருக்குமா? கண்டிப்பா அவன் உயிரா இருக்கும் போதே செத்து போயிருக்கும். அப்ப அவ்வளவு செல்வந்தன் மகிழ்ச்சியா இருந்தானா, உடலு சந்தோஷமா இருந்துச்சு, உள்ள இருந்த உயிரும் ஆத்மாவும் கஷ்டப்பட்டுச்சு. 20, 21 வசனங்களை வாசிங்க. லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவனுடைய வாசலிலே லாசர் என்ற பெயர் சொன்ன ஒரு ஏழை இருந்தான். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. நல்லா கவனிங்க. அவன் உடல் முழுசு எப்படி இருந்துச்சா? புண்ணாய் இருந்துச்சு. அப்புறம் அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கிடந்தான். எப்படி சொல்லுது பாருங்க பைபிள். அவன் கிடந்தான், கீழே கிடந்தான், அவ்வளவுதான். அப்புறம் அவர் செல்வருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். மேசையிலிருந்து விழுகிற துண்டுகளால்
ஒரு ரொட்டி துண்டு சப்பாத்தி ஒரு இட்லி அவன் கீழே போட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் காத்துன்னு இருப்பானா. செல்வந்தன் போட்டானா, அத கூட அவனுக்கு கொடுக்கலையா அந்த செல்வந்தன். அதெல்லாம் குண்டு சட்டா கழுவி நாய்க்கு போட்டுதானே போட்டிருப்பான். செல்வந்தன் வீட்டுல நாய் தான் இருக்கு. நீ நிறைய பேர் நாய்க்கு சோறு போடுறாங்க, மனுஷனுக்கு போடுறது கிடையாது. நாய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, என் டாகுக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ண போறேன். டாகுக்கு ஆபரேஷனா? என்ன ஆபரேஷன்? கிட்னி ஆபரேஷனா? 40,000 ரூபாய் கட்டி நாய்க்கு கிட்னி ஆபரேஷனா? எத்தனை மனுஷங்க கிட்னி இல்லாம கிடக்குறாங்க. ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா அந்த ஆத்துமா நல்லா இருக்குமே. இன்னைக்கு மனுஷங்க நாய்களை கவனிக்கிறாங்களே ஒழிய மனுஷங்களை கவனிக்கிறவங்க குறைஞ்சனையா போறாங்க. ஐயா நல்லா வாசிங்க. அப்புறம் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்றி விரும்பினார். அப்புறம் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கும். நல்லா கவனிங்கம்மா. இந்த ஏழை லாசர் உடல் ஃபுல்லா புண்ணு, அரிச்சின்னு எப்ப பார்த்தாலும் அரிப்பு, வேதனை, துன்பம், உடல் வாடுது, சாப்பாடு இல்ல, பட்டினியில வாடுறான். நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்கியது. நல்ல கவனிங்க. அப்ப லாசருடைய உடல் இன்பத்தை அனுபவிச்சிச்சா? இல்ல. செல்வந்தனுடைய உடல் இன்பத்தை அனுபவித்தது, லாசருடைய உடல் துன்பத்தை அனுபவித்தது. ஆனா இந்த லாசருடைய ஆத்துமா யாரையே பார்த்துன்னு இருந்துச்சு? ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இந்த நாள்ல என்னை பார்த்துங்கப்பா, எனக்கு கவனிச்சுங்கப்பா, என்னை தேற்றத்துக்கு ஒருத்தர் இல்ல ஐயா, அனாதையா கிடக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஏழை லாசருடைய ஆத்துமா யாரையே பார்த்து கொண்டிருந்தது? ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தீரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏழை லாசருடைய ஆத்துமா ஆண்டவரை பார்த்து இருந்துச்சு, உடலு கஷ்டப்பட்டுச்சு. பாருங்க என்ன நடந்துச்சு. 22 இருந்து 24 வர உள்ள வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 16 22 இருந்து 24. அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவர் மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனை படுகின்றேன் என்று உரைக்க கூறினார். ஒரு நாள் வந்தது, நல்லா கவனிங்க. ஒரு நாள் வந்துச்சு, 2 பேரும் செத்தாங்க. குழு குழுன்னு ஏசி ரூம்ல இருந்த அந்த செல்வந்தன், மெல்லிய ஆடை அணிந்து தினைக்கும் ட்ரீட்மெண்ட் ஃபெஸ்டிவல் பண்ண அந்த செல்வந்தன் எங்க போய் சேர்ந்தான்? நரக நெருப்பிலே போய் சேர்ந்தான். அவன் ஆத்துமா ஆவிக்குரிய உடல்ல நரக நெருப்புக்கு போச்சு. இந்த ஏழை லாசர் இறந்தான், அந்த புண்ணு இருந்த உடல் புதைச்சு பட்டுச்சு. ஆத்துமா எங்க போச்சு? ஆபிரகாமுடைய மடிக்கு போய் சேர்ந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா? 6லும் சாவு 100லும் சாவு. ஒருத்தனுக்கு சாவு எப்போ வரும்னு சொல்ல முடியுமா ஐயா? சொல்ல முடியுங்களா? ஒரு ஆஸ்பத்திரியில ஐசியூல இருந்த ஒரு வாலிபர், ஐசியூல இருந்த ஒரு டாக்டர் 25 வயசுல ஹார்ட் அட்டாக் வாங்கி அங்கேயே செத்துட்டாருங்க. ஹாஸ்பிட்டல் அங்க இருந்த அத்தனை டாக்டரும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. 6லும் சாவு 100லும் சாவு. இன்னைக்கு மனித வாழ்க்கை நிலையற்றது. நீர் குமிழ பார்த்திருக்கீங்களா ஐயா? நீர் குமிழ் அப்படியே வரும், அது உடஞ்சிட்டா எங்க புரிஞ்சுன்னு தெரியுமா? அப்படியே காணாம போயிடும். அப்ப நம்முடைய மனித வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதா? ஒரு பூவை போன்றது, ஒரு புல்லை போன்றது. காலையில உதிர்க்குதான், மாலையில வாடி போதாம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காயமே இது, காயம்னா இந்த உடல், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. உங்க டயர் பஞ்சர் ஆயிட்டா, 2 வீலரு, காசு புஷ்ஷுன்னு இறங்குமா இறங்காதா? அது போலதான் நம்ம மரணம் வந்தப்ப புஷ்ஷுன்னு எல்லாம் போயிடுமா, உடல்ல இருந்து அந்த உயிர் போயிடும். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. வெந்த சோறும் நொந்த காயும் போட்டடைத்த பையடா, எம்பெருமான் இயேசு செஞ்ச மண்பாண்ட ஓடடா. தமிழ்ல எவ்வளவு அருமையா சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா? மண்பாண்ட ஓடம். எப்படி? மண்பாண்டம் ஓட தப்பி தவறி கீழே போட்டா என்ன ஆகும்? உடஞ்சி போயிடும். ஆகுமா? அதே போலதாங்க ஆத்துமா. இந்த உலக வாழ்க்கை, நம்ம வாடுற வாழ்க்கை அப்படிப்பட்டதான் ஒரு வாழ்க்கை. தமிழ்ல இன்னொரு பாடல் இருக்கு, நந்தவனத்தில் ஓராண்டி. இந்த பாட்டை கேட்டிருக்கீங்களா? நந்தவனத்தில் ஓராண்டி
அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. எப்படின்னா என்ன, நந்த வரத்தனை ஆண்டின்னு ஒருத்தன் இருந்தானா. அவன் என்ன பண்ணானா, 4-6 மாசமா ஒரு குயவங்கிட்ட போய் எனக்கு ஒரு மண்பாண்டம் கொடுங்க, எனக்கு ஒரு மண்பாண்டம் கொடுங்கன்னு வேண்டி 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 ஒரு மண்பாண்டத்தை வாங்கிட்டு வந்தானா. அப்படின்னா என்ன, பிள்ளை இல்லாத ஒருத்தவங்க கடவுள்கிட்ட வேண்டி 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 ஒரு குழந்தைய கடைசியில ஒரு குழந்தைய கொடுத்தாராம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அந்த மண்பாண்டத்தை வாங்கிட்டு வந்தானா. வாங்கிட்டு வர வழியிலேயே நல்லா கூத்தாடி கூத்தாடி வாங்கிட்டு வந்த மண்பாண்டத்தை என்ன பண்ணானா, கீழே போட்டு உடைச்சிட்டானா. இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணி வாங்கினானே அந்த மண்பாண்டம், அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதுங்களா? உடஞ்சு போயிடுச்சுல்ல, உடஞ்சு போயிடுச்சுல்ல. அதே போலதான் ஆத்துமா, நம்முடைய ஆத்மாவும் அதே போலதான். இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரையும் தாங்க நம்முடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். அதுக்கப்புறம் எல்லாம் மண்ணு. கடைசியில நமக்கு கிடைக்கிறது எத்தனை அடி மண்ணுங்க ஐயா? எத்தனை அடி மண்ணு? ஒரு சிலர் என்னமோ 2 ஏக்கர் கிடைக்கிற போல அமைதியா இருக்கிறாங்க. எவ்வளவு நிலம் ஐயா? அது சொந்த ஊர் உங்க தமிழ்நாட்டில் இருந்தா கிடைக்கும். மும்பையில பொட்டி பொட்டியே செஞ்சு எல்லாம் உள்ளதான் போடுறாங்களாம், கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஒரு பொட்டிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மூடிடுறாங்க. அது 1 அடி கூட கிடைக்காது. 6 அடின்றதெல்லாம் நம்ம ஊர்ல. ஆமா, சாவுன்னா அங்க போய் சாவுங்க ஐயா, நல்ல ஒரு கல்றையாவது கொடுப்பாங்க. மும்பையில தவறி இவரி செத்து போயிடாதுங்க, கடைசியில கிடைக்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அல்லேலூயா. இன்னைக்கு பணத்தை தேடி இந்த ஆத்துமாவை இழந்து போற அநேக பேர் உண்டு. பணம் இருக்கிறவன தூங்க விடாதான், இல்லாதவன வாழ விடாதான். பணம் இருந்தாக்க ஐயோ எவனா வந்துருவானோ, கப்போட எவனா எடுத்துன்னு போயிடுவானோ, திருடன் வந்துருவானோ, நகை எவனா எடுத்துன்னு போயிடுவானோ, டெபாசிட் பண்ண பேங்க்காரன் அவனை சுருட்டின்னு போயிடுவானோ. அருமையான கிறிஸ்தவர்களே, ஒருவேளை நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறனா, ஆண்டவர் இயேசு இன்னும் உங்களை பார்த்து சொல்றது, கவலைப்படாத. இந்த உடலுக்கு கஷ்டம்னா ஆத்துமா எப்படி இருக்கும்? ஆண்டவரையே நோக்கி இருக்கும். அல்லேலூயா. இந்த ஏழை லாசர் பரலோக இன்பத்துக்கு போனோம் ஐயா. உடல் எல்லாம் வியாதியோட இருந்தவன், ஒருவேளை உடல் வியாதி சரியாகலையா, கவலைப்படாத. மருந்து மாத்திரையில் இருக்கிறியா, கவலைப்படாத. சுகர் டேப்லெட் எடுத்துட்டு கவலைப்படாத. பிபி வந்துருச்சா, அந்த நோய் வந்துருச்சா, அந்த நோய் வந்துருச்சா, கவலைப்படாத. இந்த உடல் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உலகத்துல. அதுக்கப்புறம் நம்ம அதை பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம ஆத்துமாவை நம்ம திடகாத்திரமா வச்சிருக்கணுமே ஒழிய வேற எதற்காகவும் அல்ல. அல்லேலூயா. மரித்த பிற்பாடு அந்த செல்வந்தன் அழறான், அபிரகாமே அபிரகாமே, அந்த ஏழை லாசர் சுண்டி விரல தண்ணியில விட்டு என் நாக்க நனைக்க சொல்லுங்க. நல்லா கவனிங்க, பூலோகத்துல தினைக்கு விருந்து சாப்பிட்டவன், குழு குழுன்னு இருந்தவன், கடைசியில எதற்காக ஏங்கனா? ஒரு சொட்டு தண்ணிக்காக. ஒரு சொட்டு தண்ணிக்காக ஏங்கனா ஐயா இந்த செல்வந்தன். அத கூட அவனுக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட அவனுக்கு கிடைக்கல ஐயா மரித்த பிற்பாடு. இதுதான் நடக்க போறது. மரித்த பிற்பாடு நீங்க என்னதான் ஆண்டவருக்கு முன்பாக அழுதாலும் ஆண்டவர் மனசை மாத்தி உங்களுக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்குவாருங்களா? நடக்கவே நடக்காது. அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே, தனி தீர்ப்பு என்றால் நம் மரணத்துக்கு பிற்பாடு ஆண்டவருக்கு முன்பாக போய் நிக்கிறோம் பாருங்க, அது தனி தீர்ப்பு. நல்லவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகம் போவாங்க, தீயவர்கள் தண்டிக்கப்பட்டு நரக நெருப்புக்கு போவாங்க. அருமையான கிறிஸ்தவர்களே, ஒரு நாளும் இந்த நரக நெருப்பிலே போய் சேர்ந்துடாதீங்க ஐயா. ஒரு சொட்டு தண்ணிக்காக நீ ஏங்குவ, அதை கூட உனக்கு கொடுப்பார் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதன் பிற்பாடு இந்த செல்வந்தன் ஒண்ணு சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, எனக்கு அண்ணன் தம்பிங்க 5 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? அவங்களும் மெல்லிய ஆடை அணிஞ்சு குழு குழுன்னு ஏசி ரூம்ல தினைக்கு விருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த லாசரை அங்க அனுப்புங்க. என்ன சொல்றான்? இந்த லாசரை அங்க அனுப்பி அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் என்ன பதில் சொன்னாரு? போ லாசரே, போய் இன்னொரு முறை உடலை வெந்துட்டு வா, உன்னோட நாய் நக்குட்டுவான் பொண்ணா சொல்லி அனுப்புனாரா? அனுப்பல. ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கு இறைவாக்கினர்களும் மோயிசனும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்ப இந்த செல்வந்தன் சொல்றான், அப்படி இல்லை ஆண்டவரே, மரித்தோரிடமிருந்து வராது உயிர்த்தெழுந்து போனாக்க அவங்க நம்புவாங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, இறைவாக்கினர்களுக்கும் மோயிசனுக்கும் ஒருத்தர் செவி கொடுக்கலனா மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. இத்தனை தடவை மைக்கு போட்டு கத்துறமே, ஐயா பரலோகம் இருக்கு,
ஐயா பரலோகம் இருக்கு, அம்மா பரலோகம் இருக்கு, அதுதான் நிரந்தர உலகம், அங்கதான் நம்ம போய் சேரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்புனீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை தேடி வந்தீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க கேதியே இப்படின்னா இந்த கோயிலுக்கே வராம எத்தனை தமிழ் மக்கள் மும்பையிலே இருக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளே, அவங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட கூட்டி வந்து சேர்க்கறது யாருடைய கடமை? யாருடைய கடமை? சத்தமா சொல்லுங்கம்மா, யாருடைய கடமை? இதுக்கு மேல சேர் ரொம்ப மாட்டுது. நீங்க போய் 4 பேரை கூட்டிட்டு வர மாட்டீங்களே. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு ஆத்மாவா கூட்டிட்டு வந்து, வா ஏக்கா வா, ஏக்கா வா, வந்து மனசு மாறு, ஆமா வா வான்னு கூட்டிட்டு வந்து ஆண்டவர் பாதத்துல சேர்க்கிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவரே என்னை முழுமையா உன் பாதத்துல ஒப்பு கொடுக்கறான்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரே உன் ஆத்துமா நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். பிரியமானவர்களே, தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். Praise the Lord. சத்ராக், மேசாக், ஆபேத்நேகோன்னு சொல்லிட்டு 3 வாலிபர்கள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அவர்கள் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறாங்க, பாபிலோனிய தேசத்துல இருக்கிறாங்க. அந்த நாட்டு அரசன் ஒரு பொற்சிலையை செய்து இந்த 3 வாலிபர்களையும் பார்த்து இந்த சிலையை வணங்குங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 யூத வாலிபர்கள் வணங்குனாங்களா இல்லையா? நாங்க உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? உயிருள்ள கடவுளை ஆராதிக்கிறவங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் சரி இந்த பொற்சிலையை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான கிறிஸ்தவர்களே, பரலோகம் நீ போய் சேரணும்னா உனக்கு எத்தனை கடவுள்? எத்தனை கடவுள் ஐயா? ஒரே கடவுள். அவர் பேர் என்ன? இந்த இயேசுவதான் நீ வணங்கணுமே ஒழிய வேற எந்த கல்லையோ மண்ணையோ சிலையோ மரத்தையோ மந்திரவாதியோ குறி சொல்றவனையோ கிளி ஜோசைக்காரனையோ நாடி தேடி நீ போகவே கூடாது. அல்லேலூயா. ஒன்ன பரலோகம் கூட்டி போய் சேர்க்கறதுக்கு ஒரே ஒருத்தர் நபரால தான் முடியும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். அவரை தவிர வேறு யாரும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. இதை நீங்க தெளிவாக அறிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மீது மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய வேற எதன் மீதும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கல்லை கும்பிடுறதும் மண்ணை கும்பிடுறதும் மந்திரவாதி கிட்ட போறதும் அவன் கொடுக்குற விபூதியை வாங்கி வந்து வீட்டுல வைக்கிறதையும் தகடை வந்து வீட்டுல மாட்டி வைக்கிறதும் சொல்லிட்டு அநேகர் ஆண்டவர் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டே போகின்றது. அருமையான கிறிஸ்தவர்களே, ஒரு நாளும் இப்படிப்பட்ட மந்திரவாதிகளை நம்பி போவாதீங்க. அவங்க மந்திரிச்சு கொடுத்த பொருள்களை எடுத்து வந்து உங்க வீட்டுல வைக்காதீங்க, அதை வழிபடாதீங்க. உன் ஆத்துமா செத்து போயிடும். உன் ஆத்துமா செத்து நரகத்துக்கு போறது திண்ணமையா. என் ஆண்டவரையே நோக்கி இரு. ஒருவேளை அந்த உலகத்துல வாழும்போது கொஞ்சம் வறுமையில இருக்கலாம், கொஞ்சம் நோயோடு இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், வாடகை வீட்டுல இருக்கலாம், குடிசை வீட்டுல இருக்கலாம், கையில சம்பாத்தியம் இல்லாம இருக்கலாம். இது கொஞ்ச காலம்தான். இந்த உடல் கஷ்டப்படலாம். ஆனா ஆத்துமா நீ ஆண்டவரையே நோக்கி இருந்தால் பரலோகம் போய் ஒரு நாள் நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இறுதி காலத்துல இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு மீண்டும் வர இருக்கிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பூகம்பம், கொள்ளை நோய், மக்கள் கொத்து கொத்தா செத்து கொண்டு இருக்கிறாங்க. கொரோனா காலத்துல எத்தனை லட்சம் மக்கள் மரித்தாங்க. கேரளாவில் அந்த வெள்ளப்பெருக்கு 3 ஊரு காலியாம போயிடுச்சு. பிலிப்பைன்ஸ் தேசத்துல எவ்வளவு நிலநடுக்கங்கள், எத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்தி காலம், கடைசி காலம், இறுதி காலம். என் ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவாக மீண்டும் வர இருக்கிறார். யார் யாரெல்லாம் தகுதியோட இருக்கிறீங்களோ, விசுவாசத்தை பாதுகாத்து இருக்கிறீங்களோ, ஆத்துமாவை பரிசுத்தமா வச்சு இருக்கிறீங்களோ, அவங்கள பரலோகம் கூட்டிட்டு போக அவர் வர இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றது உண்டு, எல்லா மதமும் ஒரே ஒண்ணுதான். என்ன சொல்லுவாங்க? ஆமா, அவங்களும் எல்லாம் ஒரே மதம் தான், ஒரே கடவுள் தான், எல்லா மதமும் ஒண்ணுதான். எல்லா மதமும் ஒண்ணா? உன்னுடைய மதமும் எல்லா மதமும் ஒண்ணா? ஒன்னு ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா படைச்சு உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து புதன்மை கொடுத்து வேதத்தை உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து வராருன்னா ஒரே கடவுள் தாயா. வாலிப வயசு நெருங்கிட்டா போதும்,
எந்த பையன் எந்த மதத்தை சேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ ஒத்த காலில் நின்று அவனை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தாக்க உன் கடவுள் எங்க? அவன் சிலையை வழிபடுறான், அவன் உருவத்தை வழிபடுறான், அவன் கும்ப அபிஷேகத்துல ஊந்து கும்பிடும் பொழுது உன்னையும் உழுந்து கும்பிட வைப்பானா வைக்க மாட்டானா? கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு அநேக பெண்கள் கண்ணு மண்ணு தெரியாம லவ்ல விழுந்துடுறாங்க. எவனை வேணாலும் லவ் பண்றது, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, ரோட்ல இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி, அவன் எந்த மதத்தை சேர்ந்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாம் ஈக்குவல், நாங்க எல்லாம் ஒரே ஜாதி தான், மனுஷ ஜாதி, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டவனையும் உன் கண்ணு முன்னாடி வச்சு விழுந்துராத. ஏசு ஒருத்தர் தான் கடவுள்னா அவரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முதல்ல நீ ஜெபி, அப்படி ஜெபிக்கிற ஒரு பிள்ளையை நீ திருமணம் செய்து கொள். உன் குடும்பம், உன்னுடைய ஆத்துமா, உங்க 2 பேருடைய ஆத்துமா ஆண்டவரையே நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மந்திரவாதிய, கிளிஜோசைக்காரங்க, குறி சொல்றவங்க, இவங்க எல்லாம் யார வச்சு அற்புதம் பண்றாங்க தெரியுமா? சாத்தானை வைத்து. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அவங்கள நாடி தேடி போனா, ஐயா என் வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குன்னாக்க அந்த மந்திரவாதி உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு என்ன செய்வான்? ஒரு பேயை அனுப்பிவிடுவான். ஒரு வாரத்துக்கு இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லாம நீ போய் பாத்துக்கடான்னு சொல்லிட்டு ஒரு பேயை அனுப்பி விட்டு சொல்லி அனுப்புவான். ஒரு வாரம் நீ பாத்துக்க, அதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் உனக்கு, நீ ரத்தத்தை கூடி அவங்கள கொலை பண்ணு, குடும்பத்துல வறுமையை வரவை, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஒரு வாரம் அந்த வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேயை அனுப்பி விடுவான். இதுதான் நடக்கிறது. நீ நினைக்கல, அப்ப மந்திரவாதி கிட்ட போனனே குடும்பத்துல நல்லா ஆயிடுச்சே. எத்தனை நாளைக்கு நல்லா ஆச்சு? ஒரு வாரம் தான் ஐயா, 3 நாளைக்கு தான் ஐயா, 1 மாசத்துக்கு தான். அதுக்கு அப்புறம் முதல்ல இல்லாத அளவுக்கு உன் குடும்பத்துல பிரச்சனை வரும். அருமையான பிள்ளைகளே, ஒரு நாளும் இப்படிப்பட்ட சாத்தானுடைய கூலி படையை தேடி போகாதீங்க. உயிருள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர்கிட்ட வாங்க. என் தேவன் தாமே உங்களை கடைசி வரை காது பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 யோவான் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். 1 யோவான் 1-3. 3வது வசனம் சொல்லுது, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. நல்ல கவனிங்க ஐயா, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலே அன்றி வேறு எவராலும் உண்டாகவில்லை. அப்ப உலகத்தை படைச்சு உன்னை படைச்சு உன்னை காவந்து பண்ணி வர ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. திருவெளிப்பாடு 22:12 வாசியுங்க. திருவெளிப்பாடு 22:12. இதோ நான் விரைவில் வருகின்றேன். வேதவசனம் என்ன சொல்லுது? இதோ நான் விரைவில் வருகின்றேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் விரைவில் வர இருக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கு நான் கொடுக்க இருக்கிற கைமாறு என்கிட்ட இருக்குது. திருத்துறைப்பணிகள் 4:12 வாசிங்க. இவராலே அன்றி வேறு வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. நாம் மீட்பு பெறும்படி வானத்தின் கீழ் மனிதரிடையே இவருடைய பெயரை அன்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம மீட்கப்பட்டு பரலோகம் நம்ம ஆத்துமா போய் சேரணும்னா யாருடைய பெயரால மட்டும்தான் முடியும்? பைபிள் என்ன சொல்லுது? யாருடைய பெயரால மட்டும்தான் முடியும்? இயேசு. சொல்லுங்க பாக்கோம். இயேசு, இயேசு. இந்த இயேசுனுடைய பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:8 வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5:8 வசனம். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை, உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல் கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல தேடி திரிகின்றது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வலது கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா, நம்ம வாழற உலகத்துல இந்த காலத்துல பாவம் மலிஞ்சு கிடக்குது. அந்த காலத்தெல்லாம் அந்த குடிக்கிற பாரு, தண்ணி விற்கிறாங்கள பாட்டிலு, ஊருக்கு வெளியே விற்பாங்க. இன்னைக்கு பார்லாம் எங்க இருக்குது? வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. உண்டா இல்லையா? ஒவ்வொரு வீதியிலும் 4 இருக்குது. பாவம் பலுகி பெருகி கொண்டு இருக்கின்றது ஐயா. எங்க திரும்பினாலும் விபச்சார வேசித்தனங்கள், குடி பழக்கங்கள், சிகரெட்டு, பான் புறாக்குன்னு சொல்லிட்டு பாவம் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல சாத்தான் கர்ச்சித்து கொண்டு இருக்கின்றான். அவனுடைய வலையிலனை விழாதபடி எச்சரிக்கையா இருந்தீங்கனாக்க இந்த உலக வாழ்க்கை முடிகின்ற பொழுது உன் ஆத்துமா
பரலோகத்தை போய் சேரும். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படி எல்லாம் எழுந்து நிற்போமா? பைபிளை கீழே வச்சுட்டு எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உங்க பாதத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த உயிரோடு இந்த உலகத்துல வாழுற நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே என் உயிரையும் ஆத்மாவையும் அந்த பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். அப்படியே கரங்களை விரித்து சொல்லுவாயா? இந்த நாள்ல ஆண்டவரே என் ஆத்மா அவன் கையில ஒப்ப கொடுக்கிறம்பா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என்ன ஒரு முறை சொல்லுவாயா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனக்கு நீர் கொடுத்த ஆத்துமாவுக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நாளில இயேசுவே, என்னுடைய ஆத்துமாவை பத்திரமாக பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக பாதுகாத்து கடைசியில வாழ்வின் இறுதியில உம்மிடம் வந்து சேர பரலோக இன்பத்தில வந்து சேர கிருபை செய்யுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்களை மூடி கரங்களை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவர். சொல்லுவோமா? குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். சொல்லுங்க. அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவர். சொல்லுவோமா? வியாதி
நல்லவரே. கரங்களை தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹalleluya, 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 ஹalleluya. துதிப்போமா, துதிப்போமா, விட்டு கொடுத்து துதிப்போமா, குரலை எழுப்புறோமா. இயேசுவே நல்லவரே, வல்லவரே, துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, நேற்று இன்று மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? குரலை எழுப்புவீங்களா? பரலோகத்தை நோக்கி, அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி துதிப்பீங்களா? இயேசுன்னு சொல்லுவீங்களா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? இயேசு, இயேசு, இயேசுவே நல்லவரே, வல்லவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துன்பத்தில் ஆறுதல் அளித்தவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, குருளை நல்லவர், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை தருபவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, பரிசுத்த வல்லவர், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே மாறாதவர், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே உம்மை போல தெய்வம் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நல்லவரே, வல்லவர் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. இதோ இந்த வேளையில கூட கண்களை மூடி உருக்கத்தோட இந்த பாடலை கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பரலோகத்துல இருக்கிற தேவனை நோக்கி உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி இந்த பாடலை உற்சாகத்தோட பாடுவோமா? கண்களை மூடி துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும்.
செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே உம்மை கண்களை மூடி பாடுவோமா? உருக்கத்தோடு, விசுவாசத்தோடு கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி துதிப்போங்களா? Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Hallelujah, hallelujah. துதிக்க, துதிக்க. Hallelujah, hallelujah. சத்தமா துதிக்க. Hallelujah, hallelujah. Praise you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. அப்பா, yes, Jesus. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. நாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், வல்லவர் அப்பா. நீர் போதுமானவர் இயேசுவே. Hallelujah, hallelujah. அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர் ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு, இயேசு, இயேசு துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. Hallelujah, praise you, Jesus. Hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி இயேசு. துதிக்கிறோம், துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி. துதிக்கிறோம் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதி கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் வல்லவர். சத்தமா எல்லாருமே சோர்ந்து போகாம எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா? பரலோக தேவனை துதிப்போமா? இயேசுவே, நீங்க நல்லவர், நீங்க வல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, நீர் ராஜா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு மீண்டும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். அதை எழுப்புவீங்களா? சத்தமா துதிப்பீங்களா? ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவுடைய நாமத்தை சொல்லுவீங்களா? இயேசு, 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 இயேசு. இயேசுவே, இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. இது மீண்டும் இந்த பாடலை பாடி துதிப்போமா? கரங்களை தட்டி கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 இயேசுவே. துதிப்போமா? சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா? இயேசுவே சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே. உம்மை துதிக்கிறோம். துதிகான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க சர்வ வல்லவர். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம். துதிகான மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா.